ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா படிக்காது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லியம்மா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க தாடா, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுக்காக வந்து அவங்க வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா வெண்பா நான் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா கிட்ட பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நான் வந்து பாடம் படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. சரி வெண்பா உக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்லிட்டு எங்கே அந்த மல்லி எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரிலமா, திடீர்னு வராங்க, காரில் ஏற்றிட்டு போகிறாங்க, ஏற்றிட்டு வந்து விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு நீ அவனுடைய ஒய்ஃபை பற்றி தப்பாக சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிற. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் வந்து மல்லி வந்து எங்கே போயிருப்பா, நம்ம கிட்ட வந்து சொல்லாத எங்கேருந்து எங்கேயும் வந்து போயிருக்க மாட்டாளே, அதுவும் வெண்பா வந்து வீட்டில் தான் இருக்கா, கண்டிப்பாக வந்து அவகிட்ட வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. அவர் நினைக்கிறது நல்லது தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லி மேலே வந்து அவ பேரை வந்து கொண்டு வரணுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் நடக்க போகிற விளைவு வந்து ஏராளங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு, நம்முடைய மல்லி வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதனால் வந்து சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் வந்து கால் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து நம்முடைய மல்லிகிட்ட வந்து மொபைல் இல்லைங்க. அந்த மொபைலே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து ஆட்டியை போட்டு சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணாத வேறு லொக்கேஷன்லலாம் வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டுற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. நம்முடைய விஜய் வந்து கால் பண்ணுறாங்க, கால் பண்ணுற ரீச் ஆகுது, ஆனால் வந்து மொபைலில் வந்து எடுக்க மாட்டேறாங்கன்ற ஒரு எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சுச்சுவேஷன் வருது. எங்கே தான் போயிருப்பா மல்லி நமக்கு தெரியாத, எப்படி வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அது இந்த ரஞ்சிதாவும் இந்த என்னுடைய அக்கா வந்து இங்கே தானே இருந்திருக்காங்க, கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்துருக்க வந்து வாய்ப்பு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய மல்லியை பற்றி சொல்கிற விதம் வந்து தப்பாக வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதாக வந்து இருக்க போது நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மல்லி மட்டும் தான் வந்து பாடம் சொல்லி கொடுத்தா வந்து படிக்கிறேன்னு சொல்கிறா, எங்கே தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து கேட்குறப்ப நீ எல்லாம் ஒன்றும் சொல்லித்தர வேணாம் ரஞ்சிதா, நீ வந்து சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாமா வந்து நம்ம மேலே வந்து அக்கறையை வந்து பட மாட்டாங்க, என்ன இருந்தாலும் அந்த மல்லி மேலே தான் வந்து அக்கறைப்படுறாரு அப்படின்ற மாதிரி வந்து இவ யோசிக்கிறாங்க. அவர் யோசிக்கிறது இல்லை, என்ன தப்பு சொல்லுங்க, அவருடைய ஒய்ஃப் மேலே வந்து அவர் வந்து அக்கறைப்படுறாருங்க. இவ வந்து ஏதோ பெரிய எபா மாதிரி வந்து நம்முடைய மல்லியை பார்த்து தப்பாக சொல்கிறது ஏதோ வந்து நல்ல மாதிரி வந்து வெண்பாவுக்கு வந்து பாடம் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களால தான் நம்முடைய மல்லியோட வாழ்க்கையை வந்து நாசமாக வந்து போக போகுது. அது போக இந்த கனடாவிலேருந்து வந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அடித்து துரத்தாத வந்து இன்னும் வீட்டுக்குள்ளே வந்து இந்த விஜய் வந்து வச்சிருக்கிறது தான் வந்து விஜயோட வாழ்க்கைக்கே வந்து கேள்விக்குறியாக வந்து இருக்கிறதே அதுதாங்க முக்கியமான காரணம். இந்த ரஞ்சிதா ஒரு தருதலைங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து அப்போவே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து முடுக்கி இருக்கணுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்டசோறு போட்டு நம்ம விஜய் வந்து வீட்டில் வச்சிருக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு தாங்க சொல்ல முடியும். இதனால் நம்முடைய மல்லியோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண தேங்க்ஸ்.